அது என்ன அறிவிப்புன்னா, உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி அளிக்கிறதை விட அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இன்றைக்கு மால்டீவ்ஸினுடைய ஜனாதிபதியை மேற்கோள் காட்டித்தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மால்டீவ்ஸ் இஸ்ரேலியர்களுக்கான மொத்த டூரிஸ்டுகளுக்கான மொத்த தடையை விதித்திருக்கிறது என்கிறது அந்த செய்தி. அந்த செய்தியினுடைய அல் ஜசீராவினுடைய செய்தியை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. ஜனாதிபதி சைன் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி விட்டார். இந்த சட்டம் நேற்றோட நடைமுறைக்கு வந்துருச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தினுடைய காசா நகரத்தின் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் யுத்தத்தை ஆரம்பித்து 557வது நாளாகவும் இன்றைக்கும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்திகளில் பல முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக காசாவில் இன்றைக்கும் பல மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த புகைப்படத்தில் நீங்க பார்க்க முடியும். அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் மேல காசா சிட்டியில அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதனுடைய காட்சி. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கமால் அத்வான் ஹாஸ்பிட்டல் நார்த் காசாவுல அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்க நீங்க பார்க்கலாம் நாசர் ஹாஸ்பிட்டல் கான் யூனுஸ்ல அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய அல் அஹ்லி ஹாஸ்பிட்டல் தொடர்ந்து 3 நாட்களாக இங்க அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அல் அக்ஸா ஹாஸ்பிட்டல் தைர் அல் பலாவுல அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க. இப்படி 5 மருத்துவமனைகள் மீது இன்றைக்கும் பலத்த தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே நடத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் யுத்த விதி மீறல் என்று சொல்வதை விட இதெல்லாம் எந்த யுத்தத்தில் இருக்கிறது என்று யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது. மருத்துவமனைகள் மேலே எல்லாம் அட்டாக் பண்றதை நினைச்சு கூட பார்க்க கூடாது, ஒரு யுத்தம் என்று வைத்துக் கொண்டால் கூட. அதனால் தான் சர்வதேசமே இதை ஒரு இன அழிப்பு என்கிற வார்த்தைகளில் அழைத்துக் கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள்ல காசாவினுடைய நிலை தொடர்பாக அமெரிக்காவில் நடைபெற்று வரக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சியை தான் நீங்க பார்க்குறீங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் நியூயார்க் சிட்டியில் ஜூயிஸ், அதாவது யூதர்களே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இன்றைக்கு நடத்திய ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சியை தான் பார்க்குறீங்க. யூத மக்கள் திரண்டு வந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகள் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட சர்வதேச ஊடகங்கள் நிறையவே வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிற இந்த நேரத்தில் சற்று நேரத்துக்கு முன்பதாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவத்தின் ஊடக பேச்சாளர் அபு உபைதா ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கிறார். அது என்ன அறிவிப்புன்னா, உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி அளிக்கிறதை விட அமெரிக்காவுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. நமக்கெல்லாம் தெரியும், இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் நேற்றைய தினம் பேசுறதுக்கான முனைப்புகள் எடுக்கப்பட்டு வருகிற நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட இருக்கக்கூடிய 57 பணைய கைதிகள்ல மிக முக்கியமான ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன, அமெரிக்காவினுடைய பிரஜா உரிமை கொண்டவர். அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பும் அவருக்கு இருக்குது, இஸ்ரேலுடைய சிட்டிசன்ஷிப்பும் இருக்கு. இஸ்ரேல் போர்சஸ்ல பணியாற்றிய ஒரு ராணுவத்தை சேர்ந்தவர். அவருடைய பேர் அலெக்சாண்டர், ஏர்டன் அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடியவர். இவரை விடுதலை செய்வதற்கான பெரிய பேரம் பேசுவதெல்லாம் நடைபெற்று வந்த நிலையில் அவரை விடுவிப்பதா இல்லையா என்பதை தாண்டி சற்று முன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நடைபெற்ற நிலையில் ஏர்டன் அலெக்சாண்டரை வைத்துக் கொண்டிருந்த குழுவுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் இடையிலான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். கடந்த சனிக்கிழமை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் ஏர்டன் அலெக்சாண்டர் பேசக்கூடிய வீடியோ. டொனால்ட் ட்ரம்ப் இடத்திலே கோரிக்கை வச்சிருந்தார், நான் நெத்தன்யாகுவை நம்ப முடியாது, எனவே நீங்கள் என்னை விடுதலை செய்ய வேண்டும், எல்லோருமே என்னை ஏமாற்றுகிறார்கள், நான் வீட்டுக்கு உயிரோட வருவேன் நினைச்சேன், பணமாகத்தான் வருவேனோ என்றெல்லாம் அவர் கவலைப்பட்டு பேசிய வீடியோ அது. அந்த வீடியோ சனிக்கிழமை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சற்று முன்னால் பிரேக்கிங் நியூஸாக என்ன வந்திருக்குன்னு சொன்னா, ஏர்டன் அலெக்சாண்டரை பாதுகாத்துக் கொண்டிருந்த குழுவுக்கும் எங்களுக்குமான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது, இந்த குண்டு வெடிப்பினால் தான் இது நடைபெற்றிருக்கிறது, எனவே ஏர்டன் அலெக்சாண்டரை நாங்கள் பாதுகாக்க நினைத்தாலும் இஸ்ரேலே அவரை கொல்கிறது என்று சொல்லி இன்றைக்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ஏர்டன் அலெக்சாண்டருடைய நிலை என்ன என்பது தற்போது வரைக்கும் தெரியாமல் இருக்கிறது. இது அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக அமையும். அவரை ஒரு சமாதான உடன்படிக்கையில் வெளியே எடுத்திருக்கலாம். இன்னும் யுத்தம் செய்து அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் தன்னுடைய நாட்டு மக்களையும் பணைய கைதிகளையும் கூட கொன்று குவிக்கிறது என்பதை நம்ம இதிலிருந்து பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் இஸ்ரேலுக்குள்ள பெரிய அழுத்தத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு எதிராக உருவாக்கி இருக்கிறது. பின்னாடி
பின்னாடி நம்ம எப்படின்னு சொல்லி அந்த செய்திகளையும் பார்க்க இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மால்டீவ்ஸினுடைய ஜனாதிபதியை மேற்கோள் காட்டித்தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மால்டீவ்ஸ் இஸ்ரேலியர்களுக்கான மொத்த டூரிஸ்டுகளுக்கான மொத்த தடையை விதித்திருக்கிறது என்கிறதா அந்த செய்தி. அந்த செய்தியினுடைய அல் ஜசீராவினுடைய செய்தியை தான் நீங்க இங்க பாக்குறீங்க. குறிப்பாக மால்டீவ்ஸ்ல மொய்சு அவர்கள் ஜனாதிபதியாக செயல்பட்டு வருகிறார். மொய்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் மால்டீவ்ஸ்ல நடந்து வருகிறது நமக்கு தெரியும். மால்டீவ்ஸை பொறுத்தவரையில இலங்கைக்கு மிக நெருக்கமான ஒரு நாடாக இருந்தாலும் 1192 தீவு கூட்டங்கள் இருக்கிறது. மால்டீவ்ஸ்னா ஒரு தீவுன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. 1192 தீவு கூட்டங்கள் இருக்கிறது. இந்த தீவு கூட்டங்கள்ல டூரிசத்தை வச்சு தான் அவங்களோட வருமானமே இருக்குது. மால்டீவ்ஸ் கொரோனா நேரத்தில் கூட விழாத ஒரு கண்ட்ரி அளவுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. டூரிஸ்டுகள் தான் அவர்களுடைய முழுமையான வருமானமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாடாக அந்த நாடு இருக்கிறது. இந்த நிலையில் டூரிஸ்டுகளாக கூட எங்களுடைய நாட்டுக்கு இனிமேல் இஸ்ரேலியர்கள் வரக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு மிக தெளிவாக மால்டீவ்ஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. ஏன்னா இந்த சீசனுங்கிறது என்னன்னா நிறைய இஸ்ரேலியர்கள் வெளிநாடுகளுக்கு டூர் போற ஒரு சீசன். இந்த சீசன்ல ஒரு நாட்டுக்கு இஸ்ரேலியர்கள் வந்தா என்ன, யூரோப்பியன் வந்தா என்னன்னு தான் ஒரு நாடு யோசிப்பாங்க. ஏன்னா வருமானம் வரும்ல, வெளிநாட்டு அந்நிய செலாவணி வரும், வெளிநாட்டு பணம் டாலர் உள்ள வரும், அதனால அவங்களுக்கு பெரிய வருமானம் தான் வரப்போகுது. அப்படி வருமானம் வரக்கூடிய நேரம் இது. இந்த சீசன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வருமானம் வராத ஒரு நேரத்தில் தடையை கொண்டு வருவாங்கன்னா கந்துடைப்புன்னு சொல்லிடலாம். வருமானம் இனித்தான் வரப்போகுது, மில்லியன் டாலர்ல வரப்போகுது. அப்படி இருக்கிற நேரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றம் கொண்டு வந்திருந்தது, மால்டீவ்ஸ் பாராளுமன்றம். இனிமேல் இஸ்ரேலியர்கள் டூரிஸ்டாக கூட எங்களுடைய நாட்டுக்கு வரக்கூடாது. காசாவில் நடக்கக்கூடிய இந்த அநியாயம், இன அழிப்பு நிறுத்தப்படுகிற வரைக்கும் அவர்களுக்கு அனுமதி இல்லை என்று பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. சட்டம் பாஸ் பண்ணப்பட்டு கொஞ்ச நேரத்திலேயே ஜனாதிபதி சைன் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டா அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி விட்டார். இந்த சட்டம் நேற்றோட நடைமுறைக்கு வந்துருச்சு. இனிமேல் எந்த ஒரு இஸ்ரேலியர்களும் மால்டீவ்ஸுக்கு போக முடியாது என்கிற தடை தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நம்ம பிப்ரவரி மாதம் 59 இஸ்ரேலியர்கள் வந்திருக்கிறார்கள் என்கிற தரவுகள் மால்டீவ்ஸினுடைய தரவுகளாக பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 2,14,000 பேர் பிப்ரவரியில் மாத்திரம் மால்டீவ்ஸுக்கு சுற்றுலா பயணிகளாக வந்திருக்கிறாங்க. இதில் 59 பேர் இஸ்ரேலியர்கள். 1990களுக்கு முன்பதாக இஸ்ரேலியர்கள் மால்டீவ்ஸுக்கு வருவதற்கு மொத்த தடை இருந்தது. 1990களில் தான் அந்த தடை நீக்கப்பட்டிருந்த நிலையில மீண்டும் மொய்சுவினுடைய அரசாங்கம் இஸ்ரேலியர்கள் எங்கள் நாட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி மிக தெளிவான தடையை விதித்திருக்கிறார்கள். அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் நீங்க இதில் பார்க்குறீங்க. இது அல் ஜசீராவுடைய இணையதள செய்தியாக இருக்கிறது. எனவே இந்த செய்தி என்பது காசாவினுடைய மக்களுக்கு ஒரு ஆறுதலான செய்தி மாத்திரமல்ல, இஸ்ரேலியர்கள் சர்வதேச அளவிலே எப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவர்கள் செய்கிற அநியாயங்கள் என்ன என்பதை ஒரு நாடே வெளியுலகுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தியாக மாறி இருக்கிறது. மால்டீவ்ஸை பொறுத்தவரை சின்ன கண்ட்ரி தான். கண்ட்ரி அளவில் சின்ன கண்ட்ரியாக இருந்தாலும் பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அவர்களுடைய வருமானம் பெரிய வருமானம். அந்த நிலை இருந்தும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியான ஒரு தடையை விதித்திருக்கிறார்கள். சைனாவோட ரொம்ப நெருங்கின தொடர்பு கொண்டவங்க இவங்க. இந்த தடையை விதிக்கிறாங்கன்னா இது சைனாவுக்கு இந்தியாவுக்கு தெரியாமல் விதிக்கப்படுகிற தடையாகவும் இருக்காது என்கிற நிலையிலையும் தான் இந்த தடையை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே ஒரு விதத்தில் பார்த்தா தலைவன் கெத்து தான்ங்கிறத மிக தெளிவாக காட்டியிருக்கிறார். இந்த தடை இஸ்ரேலுக்கு மிகப்பெரியதொரு சிக்கலை உண்டாக்க கூடிய ஒரு தடையாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று. அரபு நாடுகளே இதை செய்யலாமா கூடாதான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கல. கெத்தா மொய்சு வந்து அந்த வேலையை பார்த்திருக்கிறாருன்னு சொன்னா பாராட்டுக்குரியவரா இல்லையா? முகமது பின் சல்மான் இதை யோசிக்க மாட்டேங்கிறாரு, அல்லது வேற யாரும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பலம் கொண்ட நாடுகளை யோசிக்க இயலாத ஒரு இடத்துல இருக்கும்போது மிக தெளிவாக இவர் இந்த தடையை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினம் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரானுக்கு தொலைபேசியினூடாக ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு. எதுக்காக பேசி இருக்கிறார்னா, பிரான்ஸ் எதிர்வருகிற ஜூன் மாதம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிச்சதோட நெத்தன்யாகுட மகனே ட்விட்டரில் வந்து பிரான்ஸ் அதிபருக்கு எதிராக கண்ட மாதிரி எல்லாம் ட்விட் போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் எக்ஸில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தார். அதை தாண்டி இன்றைக்கு தகப்பனாரைய கால் பண்ணி பேசியிருக்கிறாரு. நீங்கள் வந்து பாலஸ்தீனத்தை தனி நாடாக அது அங்கீகரிக்கிறதுங்கிறது பயங்கரவாதத்துக்கு நீங்கள் கொடுக்குற பரிசு மாதிரி ஆகிரும். ஒரு நாடு
அந்த நாட்டை வந்து பிடிச்சி முழுமையாக கைப்பற்றி அந்த நாட்டு மக்களை அடிமையாக வச்சுக்கிட்டு அவன் சொந்த நாட்டுக்காரன் அடிமையாகி பிடிச்சவன் வந்து நாடுன்னு வச்சுக்கிட்டு எவன் தன் நாட்டை மீட்டெடுக்கிறதுக்காக போராடுறானோ அவங்க பயங்கரவாதின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னு கேட்டால், சொந்த நாட்டுக்காரனுக்கு விடுதலை கொடுத்தால் அவனை தனிநாடு என்று அங்கீகரித்தால் அது பயங்கரவாதத்திற்கான வெகுமதி அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இமானுவேல் மக்ரான் இடத்துல. மக்ரான் மிக தெளிவாக இருக்கிறாரு, நாங்க பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறதா. அவர் நெத்தனியாக இடத்துல பதிலாக சொல்லும் போது என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா, காசா மக்களுடைய நீண்ட நெடிய துன்பம் முடிவுக்கு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். காசா மக்களுக்கு போர் நிறுத்தம், யுத்த நிறுத்தம் மட்டும்தான் இதற்கான தீர்வு. அதுக்கு நீங்க வழி செய்யணும் என்று சொல்லி நான் சொல்லி இருக்கிறேன் என்கிற ஒரு செய்தியையும் அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்திருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. இது பலத்த அடியாக நெத்தனியாகுவுக்கு கிடைத்ததாக நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக இம்மானுவேல் மெக்ரான் அவர்களுடைய பிரான்ஸ் அங்கீகரித்தால் வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகளில் முதன்மை நாடாக பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த இடத்துக்கு பிரான்ஸ் வந்துவிடும். அது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றியாக மாறிவிடும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலாவே அருள் புரிய போதுமானவன் என்கிற நிலையில இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்கிறது. நமக்கு தெரியும், தொடர்ந்து நம்ம பார்த்து வர்றோம். இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இஸ்ரேலிய அரசுக்கு எதிராக யுத்தத்தை நிறுத்துங்க, சமாதானத்துக்கு போங்க, பணைய கைதிகளை மீட்டு கொண்டு வாங்க, இனிமே எங்களுக்கு யுத்தம் பண்ண முடியாதியா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவத்துக்குள்ள இருந்து மிகப்பெரிய புரட்சியை வெடித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கானவர்கள் கையெழுத்து போட்டு போட்டு எங்களுக்கு யுத்தத்துக்கு போக முடியாது என்று இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப இந்த பட்டியலில் கல்வியலாளர்கள் இணைகிறார்கள், ஆசிரியர்கள் இணைகிறார்கள், மருத்துவர்கள் இணைகிறார்கள், மிலிட்ரி டாக்டர்ஸ் இணைகிறாங்க, மிலிட்ரியில் ராணுவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இணைகிறார்கள், மொசாதில் இருக்கக்கூடியவங்க இணைகிறாங்க, ஷின்பத்தில் இருக்கக்கூடியவங்க இணைகிறாங்க, 8200 இருக்கக்கூடியவங்க இணைகிறாங்க. இப்படி பல பேரும் இதிலே இணையக்கூடிய பட்டியல் இன்றைக்கு வெளியாக இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எடியோ தகரணத்துடைய செய்தி பிரகாரம் கிட்டத்தட்ட 11,000க்கு மேற்பட்ட இன்டலெக்சுவல்ஸ், ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, ராணுவத்தில் இல்லாத கல்வியலாளர்கள், டாக்டர்ஸ், ஏற்கனவே நான் சொன்ன பட்டியலில் இருக்கக்கூடியவங்கன்னு 11,000க்கு மேற்பட்டவர்கள் தற்போது இந்த குழுவில் இணைந்திருக்கிறார்கள். ராணுவ தளபதியே நேற்றே சொல்லிட்டாரு, ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க, திரும்ப இந்த யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு புதிய ராணுவ தளபதியும் சொல்லிட்டாரு. பெரியதொரு அழுத்தமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரிசர்வ் படை வீரர்கள், ராணுவ வீரர்கள், முன்னாள் அதிகாரிகள், கல்வியலாளர்கள், மருத்துவ வல்லுநர்கள், சைபர் கிரைம் பகுதியைச் சேர்ந்தவர்கள், சிறப்பு நடவடிக்கை கட்டளை பிரிவை சேர்ந்தவர்கள் என்று பல நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைக்கும் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக கவசப்படையில் இருக்கக்கூடிய 1525 பேர் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். கவசப்படை என்று சொல்லி அவங்க வச்சிருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடியவங்க இவ்வளவு பேர் இன்றைக்கு கையெழுத்து போட்டு இணைந்திருக்கிறார்கள். பாரா ட்ரூப்பர்கள், அதே போன்று காலாட்படை பிரிவுகளை சேர்ந்தவங்க 1600 பேர் இதில் இணைந்திருக்கிறார்கள். இப்படி மொத்த பட்டியல் 11,000 பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 180 முன்னாள் கடற்படை அதிகாரிகள் இணைந்திருக்கிறார்கள். 100 ரிசர்வ் ராணுவ மருத்துவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ரிசர்வ் படையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய விமானப்படை வீரர்களும் தற்போது செயலில் இருக்கக்கூடிய விமானப்படை வீரர்களும் இணைந்திருக்கிறார்கள். 1000க்கு மேற்பட்டவங்க விமானப்படையைச் சேர்ந்தவங்க, அவங்களே இணைஞ்சிருக்கிறாங்க. முன்னாள் இன்னாள் அதிகாரிகள் இணைஞ்சிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. 3500 இன்டலெக்சுவல்ஸ் இணைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாக மொத்தம் 11,000க்கு மேற்பட்டவர்கள் இதிலே இணைந்திருக்கிறார்கள். இவங்க அத்தனை பேருமே செல்வாக்கு மிக்கவர்கள். ஒரு கருத்தை சொன்னா அந்த கருத்து எடுபடுகிற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க. இன்றைக்கு இவங்களை சேர்ந்த ஒரு டாக்டர்கிட்ட நியூயார்க் டைம்ஸ் ஒரு பேட்டி எடுத்துருக்காங்க. அதிலே அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல் யுத்தம் பண்ண முடியாதுங்க, நம்ம ஆக்களை கொண்டு வரவே முடியாது, பணத்தை தான் கொண்டு வர வேண்டி வரும், நீங்க நினைச்ச மாதிரி அங்கே போய் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வெண்டுகிட்டு வர்றதெல்லாம் சாத்தியம் இல்லாது, சமாதானமா இதை முடிச்சுட்டு போறதான் உள்ளது, நெத்தனியாகு தன்னுடைய அரசியலுக்காக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களே பகிரங்கமாக பேசுகிற நிலை வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில், அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நம்ம வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான், பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடு இல்லாத சகோதரர்களுக்கான 14 வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதனுடைய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க. வீடுகள், ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு. 2வது வீடும் நெருக்கமாக முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம். 3வது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. 4வது வீட்டுக்கான
கட்டுவதற்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. எனவே முதல் கட்டமாக 5 வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளில் மும்முரமாக நம்ம செயல்பட்டு வர்றோம். இதெல்லாமே உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது. சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கை தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். எனவேதான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம். அங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம். எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள், முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல, இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும். எனவே அங்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்ற மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு கையெழுத்திட்டவர்கள் 200க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. கோலானி படைப்பிரிவை சேர்ந்த 150 வீரர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இது இன்னைக்கு நினைஞ்சவங்க. கோலானி படைப்பிரிவை பொறுத்தவரை 1967களில் இஸ்ரேலுக்கும் 6 அரபு நாடுகளுக்கும் இடையில் 6 நாள் வார் நடந்தது. ஒன்னும் சாட் ஜிபிடியில் அல்லது கூகுள் பண்ணியே நீங்க பார்க்க முடியும். 6 days வார் சொல்லி பார்த்தீங்கன்னா 6 நாள் யுத்தம் என்று பார்த்தீங்கன்னா 1967ல் 6 அரபு நாடுகள் இணைந்து இஸ்ரேலோடு யுத்தம் பண்ணினாங்க. அந்த யுத்தத்தில் வெறும் 6 நாளில் இஸ்ரேல் ஜெயிச்சாங்க. அதனால தான் சிரியாவில் பெரும்பகுதியை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டாங்க, ஈஜிப்டில் பெரும்பகுதியை கைப்பற்றி கொண்டாங்க, பலஸ்டைனில் மேலும் பல பகுதிகளை அவங்க கைப்பற்றி கொண்டாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய லெபனான்ல இருந்து பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டாங்க. இப்படி பல அரபு நாடுகளில் பகுதிகளை கைப்பற்றி கொண்டாங்க. ஏன்னா அரபு நாட்டு படைகள் ஏனோதான யுத்தத்துக்கு போனா இவன் தங்களுக்கு இடம் வேணும், இடத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக யுத்தத்துக்கு வந்தான். அந்த மாதிரி இப்ப பாலஸ்தீனம் போராடுறாங்களா இல்லையா, எங்களுக்கு இடம் வேணுங்கிறதுக்கு அவங்க போராடுறாங்க, இவன் சம்பளத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நடந்த காரணத்தினால 6 நாள்ல 6 அரபு நாடுகள் இஸ்ரேல் இடத்துல தோத்து போனது. அந்த யுத்தத்தில் தலைமை தாங்கி வழி நடத்தியது யாருன்னு கேட்டா கோலானி படைப்பிரிவு. அந்த கோலானி படைப்பிரிவு இந்த யுத்தத்தில் தோற்று வெளியேறிவிட்டார்கள். இப்ப அந்த படையில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 150 பேர் இன்றைக்கு இந்த யுத்தத்தை நிறுத்துங்க, இனிமேல் யுத்தம் பண்ண முடியாது, நாங்க வெளியே போறோம் சொல்லி கையெழுத்து போட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுவெல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒன்றோ அடங்கி சமாதானத்திற்கு போக வேண்டும், இல்லை என்றால் அவருடைய ஆட்களை அடக்குவார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அவர் முழுக்க அவரோட பாலிடிக்ஸுக்கு தான் இதை பண்றாரு. எல்லா பணைய கைதிகள் செத்தாலும் பரவாயில்லை, நான் ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாரு என்பது புலப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான். அல்லாஹ் யாரையும் கைவிட மாட்டான், பாலஸ்தீன மக்களை கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி. இன்றைக்கும் 150க்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய செட்லர்ஸ் என்று சொல்லக்கூடிய இடங்களை அபகரிக்கக்கூடியவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள நுழைந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள்ள அநியாயங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொழுகை நடத்தக்கூடியவர்களை துரத்தி இருக்கிறாங்க. தல்முதிக் என்கிற அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய ஏரியாவில் செஞ்சிருக்கிறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு கிழக்கு சுஜாயாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்தவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலி டைம்ஸ் போன்ற இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் சுஜாயா பகுதிகளில் இஸ்ரேலுடைய டேங்க், மெர்காவா டேங்க் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆனால் உயிரிழப்புகள் இல்லை என்று அறிவித்திருக்கிறாங்களாம். அப்ப வண்டி என்ன ரிமோட் கண்ட்ரோல்ல வந்துச்சா? என்னன்னா மெர்காவா டேங்க் அழிச்சிட்டாங்களாம், ஆனால் யாரும் சாகலை அப்படிங்கிறாங்க. அப்போ வண்டி என்ன பண்ணியிருக்கணும், ஒன்றும் வெடிக்கவே இல்லைன்னு நீங்கள் சொன்னால் யாரும் சாகலைன்னு ஆயிரும். அல்லது வண்டி வந்து எப்படி வந்திருக்கணும்னு கேட்டால் ரிமோட் கண்ட்ரோலில் ஒன்றுமே இல்லை, டெஸ்லா மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருக்கிறீங்களா, என்ன 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 ஐட்டம்னு சொல்லணுமா இல்லையா? ஏதோ ஒரு வகையில் கூகுள் வண்டிகள் மாதிரி எதையாவது டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறீங்களான்னு சொல்லணுமா இல்லையா? எனவே இது பச்சை பொய்ங்கிறது மிக தெளிவாக தெரிந்திருப்பதை நாம் உணர முடிகிறது. இப்படி இன்றைக்கும் அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களை இன்றைக்கும் 31 அப்பாவி சகோதரர்கள் இதுவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 49க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். மேலே நம்ம சொன்ன மாதிரி மருத்துவமனைகள் எல்லாம் தாக்குதலுக்குள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக, ஓரளவுக்கு திருப்திகரமான செய்தியாக மால்டிவ்ஸினுடைய அறிக்கை வந்திருக்கிறது. இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய மக்களும் தற்போது சில பேர் மனிதநேயத்தோடு யோசிக்கிறார்கள். இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்,
அப்பதான் அனைவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே யூதர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனமாக இருக்கிற இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய பொதுமக்களாக இருந்தாலும் இந்த ஆட்சி மோதல்ல குறிப்பாக பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற ஒருவருடைய ஆட்சி பசிக்காக அப்பாவிகள் கொல்லப்படுவதை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக பாலஸ்தீனத்தில் இதுவரைக்கும் இந்த யுத்தத்தில் 1,10,000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 70,000க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதில் 20,000க்கும் மேற்பட்டவர்கள் குழந்தைகள், 15,000க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். எனவே வல்ல ரஹ்மான் தான் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கிற அதே நேரம் குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹ்ர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.